Hello everyone, welcome to Geometrics. நான் உங்க ஷரத். இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட வந்து அழகு சார் அணைஞ்சிருக்காரு. நம்ம பார்த்தோம் மல்டிபிள் மிஷின்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலேருந்து ஃபுல்லி வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் அப்படிங்கிறத செகண்டரி ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அழகு சார் வந்து டீட்டெயிலாக நம்மளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அழகு சார், அப்படி இருக்க ஒரு இது எப்படி அந்த எண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஐ ஃபார்மேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சார், ஓகேங்க சார், இதுக்கப்புறம் என்னன்னா இந்த கனெக்ஷன் பிளேட் ஃபிட் பண்றோம். ஓகேங்க சார். இந்த இதெல்லாம் வந்து ஓகே சார், இது நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப் இருக்குது அப்படின்னா இந்த ஃபிளாஞ்சை விட இது வந்து ஹையர் திக்னஸ் தான் எப்பயுமே ஹையர் திக்னஸ் தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கனெக்ஷன் சார். ஒவ்வொரு பில்டிங்கோட கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் சார் இருக்கு. ஓகே, வெப்பை விட ஃபிளாஞ்ச் வந்து திக்கா இருக்கும், ஃபிளாஞ்சை விட பாட்டம் கனெக்ஷன் பிளேட்ஸ் வந்து இன்னும் ஹையர் திக்னஸ், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ராஃப்ட் அப்படிங்கிறது எவ்வளவு வெயிட்? ஒரு 500 kg வரும். ஒரு 1/2 டன் இருக்கும் வந்து மட்டுமே. ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னா ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்னா இந்த மாதிரி எத்தனை ராஃப்டிங் தேவைப்படும்? ஒரு 20 நம்பர்ஸ் 25 நம்பர்ஸ் வரும். 25 நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 12 டன் ராஃப்ட் மட்டுமே தேவைப்படுது. கண்டிப்பா. ஓகே சார், இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் சார் நம்ம பண்றோம்? இப்போ இதுல முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தான் இப்போ கனெக்ஷன் பிளேட் ஃபிட் பண்ணியாச்சு, சின்ன சின்ன அசஸ் இதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ். வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் கிளீனிங் ப்ராசஸ். கிளீனிங் வெல்டிங் பண்ணிட்டு கிளீனிங், அவ்வளவுதான். ஓகே, கிளீனிங் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா மெக்கானிக்கல் கிளீனிங் பண்றோம், சர்ஃபேஸ் கிளீனிங் பண்ணிடுறோம். ஓகே, இந்த சர்ஃபேஸ் கிளீனிங் மெக்கானிக்கல் கிளீனிங் பண்ணதுக்கு அப்புறம் பிரைமருக்கு போறாங்க. ஓகே சார், அந்த ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே சார், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் சார்? இவர் வந்து சேஃப்டி ஷூஸ் போட்டுருக்காருங்க, சேஃப்டி ஷூ போட்டுருக்காரு, ஷீல்டு வெல்டிங் வெல்டிங் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுருக்காரு. ஓகே, கண்ணாடியும் போட்டுருக்காரு. கண்ணாடியும் போட்டுருக்காரு. டபுள் ப்ரொடக்ஷன். நம்ம டேரக்டா பார்க்க கூடாது இல்லைங்களா ப்ரோ? கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் ஏறி நம்ம வெல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சது. கிளீனிங் கிளீனிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளீனிங் பண்ணாத ஜாப்புக்கும் பண்ண ஜாப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும். ஓகே ஓகே சார், இதுவும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பிரைமர் கோட்டிங். கிளீனிங் முடிச்சது. கிளீனிங் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, ஹார்ட் பஞ்சிங் இருக்குது. ஓகே ஓகே, அந்த இதை நான் பாத்துறலாம். ஓகே, அங்க ஒரு ஹைட்ராலிக் பஞ்சிங் மிஷின் பார்த்தோம். அங்க பண்ண முடியாத ஹோல் எல்லாம் வந்து இங்க பண்ணி கொடுக்குறது. ஓகே ஓகே, இந்த மிஷின் வந்து போர்ட்டபிள் மிஷின். ஓகே, எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக மட்டும் இந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார், ஒன்று பண்ணி காட்ட முடியுங்களா? ஒன்று தண்ணி ஊற்றிருக்கீங்களா சார்? அதில் நம்ம ஆல்ரெடி கூலண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணாட்டா அதனால நம்ம அந்த டூலோட லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த கட்டரோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூலண்ட் ஆயில் எவ்வளோ கூலண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரில் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து பீஸாக தான் வரும். ஆனால் இதில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பீஸாகவே வெளியே வந்துடும். இந்த மாதிரி பீஸாகவே வெளியே வந்துடும். பிரைமரி கோட்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இதுல இருந்து இந்த பார்ட் மார்க் அப்படிங்கிறது இப்போ நம்ம இது என்ன ஒரு ப்ராஜெக்ட் கோடுங்க. ஓகே, இங்க இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் கோடு. இது வந்து இதோட காலமா ராப்டரா அப்படின்றதுக்காக சின்ற நம்பர். ஓகே, சி அப்படின்னா காலம், சின்றது காலம், ராப்டர் அப்படின்னா 6 ஆடுவாங்க. இது வந்து 20ன்றது எந்த கிரிட்ல வருது, C1 C2ன்றது கிரிட் லொகேஷனுக்காக அந்த நம்ம பார்ட் நம்பர் 20. ஸோ இது வந்து மஸ்ட்டுங்க. நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டு இங்க வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது. ஓகே சார், இதுக்கப்புறம் என்னன்னா பஞ்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா பிரைமர் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரைமர் பார்த்துடலாம். டப்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது முடிச்சுட்டு அங்க நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ற இடத்துலயும் ஒரு கோட் அடிக்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து வெறும் பேஸ் பிரைமர். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எனாமல் அப்ளை பண்ணுவோம். பெயிண்டிங் பண்றது பார்த்தோம் சார். என்ன மிஷின் சார் யூஸ் பண்றோம்? மற்றவங்கலாம் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஏர்லெஸ் ஸ்ப்ரே மிஷின் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல்ல போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதனால அந்த டஸ்ட் அப்படியே பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது. வேஸ்டேஜ் இந்த மாதிரி எல்லாமே இதுல கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். ஜியோமெட்ரிக்ஸில் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல எவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்டரி யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஐ ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சராக வந்துச்சு அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அழகு சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணார். மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் விசிட்டோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.